சாமானியன் திரைப்படம் நாளை வெளியாகும் நேரத்தில் பத்திரிகையாளர் அத்தனை பேரையும் ஊடகங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கிய மதிப்பிற்குரிய தயாரிப்பாளர் வி மதியழகன் அவர்களுக்கும், இளைய தயாரிப்பாளர் பாலா அண்ட் சதீஷ் அவர்களுக்கும், கதையாசிரியர் கார்த்திக் குமார் அவர்களுக்கும், அருமைக்குரிய டைரக்டர் ராஜேஷ் அவர்களுக்கும், அன்பு தம்பி லியோ சிவா அவர்களுக்கும் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பத்திரிகையாளர் சங்கத்தின் சந்திப்பை பிரமாதமாக ஏற்பாடு செய்து நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கும் அருமை பிஆர்ஓ அண்ணன் ஜான் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் திரைப்படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது பத்திரிக்கையாளர்னு பார்க்குறது இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். உங்களையெல்லாம் இப்படி சந்தித்து, இப்படி ஒரு படம் நடித்து, இவர் ஒரு படம் எடுத்து, இவர் படம் இயக்கி, இந்த மாதிரி இருக்கணும், பத்திரிக்கையாளரை பார்க்கணும்னு ஆண்டவனே அந்த விபத்திலிருந்து தப்பிக்க வைத்து, நாம் அது எத்தனையோ பத்திரிகையிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, டயலாக்லையும் சரி, மயில் இலையில் உயிர் தப்பினார் அப்படிங்கிற வாசகத்தை கேட்டிருக்கோம். நான் லைஃப்பில் அனுபவித்தேன். அந்த விபத்தில் இருந்து மீண்டு வந்து சாமானியன்ற ஒரு திரைப்படம் நடித்து, அந்த படத்திற்கு நான் வெகு நாளாக ஆவலாக இருந்த அருமைக்குரிய இசைஞானி அண்ணன் இளையராஜா அவர்களை இவர் கொண்டு சேர்க்கும்போது எனக்கு மிக மிக சந்தோஷம். என்னுடைய படங்கள் இன்னைக்கும் வில்லேஜஸ், ஐ மீன் கவர்மெண்ட் பஸ் ஆகட்டும், பிரைவேட் பஸ் ஆகட்டும், லோடு லாரி ஆகட்டும், கண்டெய்னர் ஆகட்டும், ஆட்டோ ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லோருமே இரவிலே தூக்கம் வரக்கூடாது என்பதற்காக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நான் கேட்கின்றேன். இளையராஜா அவர்களும் அண்ணன் அவர்களும் நானும் அந்த சேர்ந்த பாட்டை கேட்டால் எங்களுக்கு தூக்கம் வரவில்லை, ஒரு மனசு இதமாக இருக்குது என்பது. அந்த மாதிரி அற்புதமான பாடல்கள் கொடுத்த அண்ணன் இசையனை சேர்த்தது தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இப்போ தயாரிப்பாளர் சொல்லும்போது என்னென்னா, நான் நிறையா படங்கள் கதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், இல்லாமல் இல்லை. பட் எனக்கு அது செட் ஆகலை. ஏன்னா நம்ம அதை நடிக்கிறது நடிச்சு போகலாம். நடிகன்னா எல்லா வேஷமும் நடிச்சு தான் ஆகணும், அதுதான் நடிகன். ஆனால் அது எந்த ரூபத்தில் ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. வரமே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கார், நடிகத்தில் சிவாஜி சார் இருக்கார். இப்போ உலகத்துக்கே நடிப்பு சக்கரவர்த்தி நடிப்பை கற்றுக் கொடுத்தது யாருன்னா நடிகத்தில் சிவாஜி சார். அதே மாதிரி உலகத்துக்கு முதல்ல ஒரு படத்தில் நடித்து தொடர்ந்து ஒரு 10 வருஷம் 3 தடவை ஜெயிச்சவர் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள். அவங்கவுங்களுக்கு அவங்க உண்டான விஷயமா இருக்கணும். இப்போ உதாரணமாக தில்லானா மோகனம்ன்ற படம் உங்களுக்கு ஞாபகம் ஒரு கரகாட்டக்காரன்னா அந்த படம் ஞாபகம், தில்லானா மோகனம்பால். தில்லானா மோகனம்பால் படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் 1000 ஒரு படத்தில் நெய்தலம் சிவாஜி சார் நடிச்சிருந்தால் எப்படி இருக்கும்? மேட்சாக ஒரு தடவை டிஸ்ட்ரிபியூட்டராக சொன்னாங்களாம் தலைவர் எம்ஜிஆர்கிட்ட, என்ன தலைவரை நீங்கள் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நல்லா சிவாஜி சார் ரொம்ப நல்ல கெப்பாசிட்டி நடிங்க அப்படின்னா சொன்னோன்னா தலைவர் யோசிச்சிருக்காரு எம்ஜிஆர், அப்படியா ட்ரை பண்ணுவோம். சிவாஜி சார்ட்ட போய் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டரில் என்ன நீங்கள் எல்லா படத்தையும் பரவாமல் ஆக்ட் பண்ணுறீங்க, ஆனால் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி கேப்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சிவாஜி சார் சரின்னு இருக்காரு. அதுக்காக 2 பேரும் ட்ரை பண்ணும்போது அந்த 2 பேர் படத்துக்கு டைரக்ஷன் ராமண்ணா சார். அந்த படம் புரட்சியில் ஆக்ட் பண்ண படம் பாசம், ராமண்ணா டைரக்ஷன். அதில் தலைவர் கிளிமாட்டி இறந்துருவார், படம் போகலை. தங்கச்சுரகம் படம் சிவாஜி சார் ஆக்ட் பண்ணார், அது தலைவர் பாட்டு பாடி அது மாதிரிலாம் அவன் பண்ணும்போது அதுவும் டைரக்ஷன் ராமண்ணா. தங்கச்சுரகம் போகலை. ஸோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி சார் ஆக்ட் பண்ணும்போது மக்கள் ஏற்றுக்கல, சிவாஜி சார் மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்போ ஏற்றுக்கல. இது நான் சொல்கிறது பல வருஷத்துக்கு முன்னால். அப்போ அது டிஸ்ட்ரிபியூட்லாம் ஓடியான்னு சொன்னாங்களாம் சிவாஜி சார்கிட்ட, அண்ணா நீங்களாவே நடிங்கண்ணா, அது உங்களுக்கு அதுதான் கரெக்டு. தலைவர்கிட்ட போய் தலைவா நீங்கள் உங்களுக்கு பற்றி தான் கரெக்ட் சொன்னாங்களா, இதை நான் கேள்விப்பட வேண்டும். அதனால் எந்த விஷயத்தில் நான் நடித்தா இதை ஏற்றுக்குருவாங்களோ ஒத்துக்குருவாங்களோ அப்படித்தான் நான் ஆரம்பத்துலேருந்து வந்திருக்கேன். நான் நடித்து கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஆடி கார் வாங்கணும், ஆவணி கார் வாங்கணும், அதெல்லாம் எனக்கு நோக்கம் அல்ல. ஆரம்பத்திலே கதையை கேட்ப பிடிக்கணும், எனக்கு நடிக்கணும், என்னுடைய வேஷம் பிடிக்கணும்னா தொடர்ந்து வந்த படங்கள் எல்லாமே எனக்கு நான் போய் அவங்கள ப்ரோக்ராம் கூப்பிடல, இப்படி வாங்க கதை பண்ணுங்க, அதுவாகவே வந்த படங்கள் எல்லாமே.
அது நம்ம ஒரு நல்ல ஒரு உண்மையிலே முதல் படம் என்னுடைய குருநாதர் இயக்குனர் அழகப்பன் சார் அவர் இல்லைனாலும் என்னை ஹீரோவாக உருவாக்குனவர். அந்த பட தயாரிப்பாளர் சிவராந்தசன் திருச்செந்தூர் இருக்கிறாரு. இன்னொரு தயாரிப்பாளர் ராவணன் சார் அவரை வரைஞ்சிட்டாரு. இன்னொரு தயாரிப்பாளர் நாகராஜ் அவர்கள். இவங்க நான் மறக்க மாட்டேன். ஆனால் திருப்பி அதுலேருந்து படிப்படியாக வளர்ந்து எவ்வளோ படங்கள் நடித்து பாருங்கள். ராமராஜன் அப்படின்ற பற்றி இண்டஸ்ட்ரியில் ஒன்லி 4 வருஷம் தான் என்னுடைய திரைப்பயணம். ஒன்லி 4 years. 86 நவம்பர் 28 படம் நம்ம ஊர் ரிலீஸு. 87, 88, 89, 90 ஒன்லி 4 வருஷமே பீக்கில் இருந்த ராமராஜன் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல நினைச்சிருக்காங்கன்னா அதுக்கு அருமைக்குரிய அண்ணன் இசைஞானியுடைய அமைத்த பாட்டு ஒன்றுதான் இன்று மக்கள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறார். என்னை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு. கிராமத்து மக்களையும் சாதாரண ஏழை எளிய மக்களையும் சராசரி மக்களையும் அன்புக்குரிய வியாபார பெருமகள் மக்களையும் உழைக்கும் வர்க்கத்தையும் போய் அந்த வரிகள் போய் டச் பண்ணி இன்னைக்கு ராமராஜன் பேசுறாங்க. எத்தனையோ கதையை கேட்டாலும் இந்த படம் கதை சொல்ல வந்தாங்க. டேட்டாகி சரவர்களும் மதி சரவர்களும் பாலா சதீஷ் கார்த்தி வந்தாங்க. நான் நிறையா படம் கேட்பேன். இவங்க வரும்போது சரி எல்லாரும் சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்தார் நீ இன்ட்ரோல என்ட்ரி ஆகிங்க அப்படின்னு. அப்பயும் மனசுக்குள்ள ஓகே முடிஞ்சு வச்சு நீ வர முடியாது அவ்வளோதான். ஏன்னா இன்றைக்கி மன்றங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே இல்லை வேலை செய்ய நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்போன்னு கேளுங்க. அவ்வளவு ஒரு இன்னும் ஆச்சரியமான விஷயம் எனக்கே கண் கலகு. 12 வருஷத்துக்கு அப்புறமும் என் ரசிகர்கள் இன்னைக்கு எனக்கு பிறகாங்கன்னா கிரேட் கிரேட். இந்த ரசிகர்கள் ஒத்துக்கிறோம். அதனால அந்த முதல்ல அந்த கதையுடைய அமைப்பை பார்ப்பேன். என்னடா அது ஏதாவது நடிச்சோம்னு வச்சுக்கோங்க, நடிக்கலாம் காசை வாங்கி போட்டு. ஏதாவது ஒரு தாய் ஐயோ என் பிள்ளை இப்படி போய் நடிச்சிருச்சு, இதுக்கு வீட்டிலே இருந்துக்கலாம் அந்த பையன் அப்படின்னு கூடாது. பரவாயில்ல பையன் நடித்தா நல்லா நடிச்சிருக்கான் பையனா. என்னுடைய படங்கள் வந்தால் இதெல்லாம் இருக்காது, இதை எதிர்பார்த்து வர்றோன்னு நான் ஏமாற்றக்கூடாது. எத்தனையோ கதையை பண்ணாலும் அவங்க கதை சொல்லும்போது நான் உன்னிப்பாக கவனித்தேன். இதை நான் பண்ணலாம் போது முதல்ல ஒரு 5 நிமிஷம் கேட்டோடனே முடிவு பண்ணிட்டேன். ஓகே ஒரு மாதிரி போகுது அப்படின்னாலும் நம்முடைய கேரக்டர் தன்மையும் கட்டக்கூடாது, அதே மாதிரி நம்ம பழசு டைப்பாக போயிடக்கூடாது. இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, போன ஜென்ரேஷன் இல்லை, நாளைக்கு ஜென்ரேஷன் மாறிச்சுன்னு சொல்கிறத தவிர ரேஷன் கடை இன்னைக்கு கூட்டம் அப்படி தான் இருக்குது. அதனால் எந்த ஜென்ரேஷன் இப்போ அந்த மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு, தயாரிப்படுத்துக்காரு. கதை எப்படி கதை சொல்லி முடிச்சோன்னா நான் இன்ட்ரோல் சொன்னாங்க. நான் கதை முடிஞ்சிச்சேன்னு கேட்டேன். இல்லை சார் இதுதான் இன்ட்ரோல். நாங்கள் நீங்கள் படம் பாருங்கள் சார், பத்திரிகையாளர்கள் உங்களை மீறி ஒரு விஷயம் நாட்டுக்குள்ளே போகாது. வடகொரியா கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் கேள்விப்பட்டேன். அங்கேருந்து ஒரு நியூஸ் வெளியே போகாது, வெளியே ஒரு நியூஸ் உள்ள வராது. இந்த வடகொரியாவை நான் கேள்விப்பட்டேன். அது மாதிரி உங்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் இல்லாமல் இன்னைக்கு யாருக்கும் எந்த நியூஸ் தர்றதில்லை. ஏன்னா எங்களுக்கு நியூஸை முதல்ல தெரிவிக்கிறத நீங்கள் தான் போகிறீங்க டிவியில். நீங்கள் சொல்லித்தான் நாங்கள் பார்க்குறோம் வீட்டில். இதுதான் உண்மை. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லும்போது இந்த இன்ட்ரோல் பிளாக் பாருங்கள். 100% சினிமாவில் நான் பெருமைக்காக சொல்லலை, உரிமையாக சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். நீங்கள் வேணால் விசாரித்து எழுதுங்க. ராமராஜன் சொல்கிறது உண்மையாக பொய்யா? ஒரு திரையரங்கில் டூரிங் டாக்கீஸ் ஒரு சினிமாவுடைய அடித்தளம் ஆரம்பத்தில் ப்ரொடியூசர் பிள்ளையாசி போடுற படம் இருக்கலாம்னு, அதுக்கப்புறம் டைரக்டர், அப்புறம் ஆர்டிஸ்ட், கதை ஓகே பண்ணி எல்லாம் பண்ணி ஷூட்டிங் பண்ணி டப்பிங் பண்ணி எல்லாம் பண்ணி ரீலுக்காய் பண்ணி பாட்டு போட்டு எல்லாம் எடுத்து தேட்டர் ரிலீஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி அப்புறம் பி சென்டர் சீசன் கடைசியாக போய்க்கு சேருது. அங்கே காவிரி அணைக்கிற தண்ணீர் கடமடைக்கு போகிற மாதிரி இந்த திரையரங்கத்தில் ஃபர்ஸ்ட் காப்பி படம் இங்கே லாஸ்ட் தான் டூரிங் டாக்ஸில் போய் நிற்கிறதா லாஸ்ட் சினிமா. அந்த டூரிங் டாக்ஸ்லேருந்து ஆரம்பித்த வாழ்க்கை தான் இந்த ராமராஜன் வாழ்க்கை. இது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். அங்கிருந்து உதவி டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி நடிகனாகி ப்ரொடியூசர் ஆகி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ஏன் தேட்டர் கூட வாங்கினேன். அது கதை சொல்லும்போது அதான் சொன்னார் யாரோ கதை. இன்ட்ரோல் பாருங்க, நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு இடைவேளை எந்த படத்தை வந்ததில்லை. நானும் படம் 5 வருஷம் தேட்டரில் செஞ்சேன். சின்ன வயசுலேருந்து படம் பார்க்கறதே படம் பாருனவன். இந்த இன்ட்ரோல் கிடையாது. அருமையான சப்ஜெக்ட், மக்களுக்கு அன்றாடம் இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லோரும் மனதையும் பாதிக்கக்கூடிய விஷயம். நீ எல்லாம் பார்க்குறேன் என்ன ராமராஜ் இதையே சொல்கிறாரு, எப்போ தான் இன்ட்ரோலுங்கிறார் அதுங்கிறாருங்கிறாரு. அந்த மாதிரி நடக்கிற விஷயம். நான் படம் எவ்வளோ பார்த்துருக்கேன், 100 படம் வேலை செஞ்சேன். இல்லை அவங்க கதை சொல்லி முடிச்சோன்னே டைரக்டர் கேட்கும்போது சப்ஜெக்ட் சூப்பர் சார் நல்லா இருக்கு, என்ன டைட்டில்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு எப்போவும் இந்த டைட்டிலுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த டைட்டில் நம்ம மனிதர்களுக்கும் இந்த அண்ணன் நெல்லை சுந்தர கனசுந்தராஜன் பார்த்தா நெல்லை சுந்தரன் ஞாபகம்.
அந்த பேர் தான் முக்கியம். அதனால் டைட்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பேன். அப்பா வந்து வேற ஒரு டைட்டில் சொன்னாங்க. இல்லை சார் சரியாக வராது, அது நான் வந்து அப்புறம் சாமானியன்னு சொன்னாங்க. சாமானியன்னு சொன்னோன்னே எனக்கு டக்குன்னு வெளிச்சாச்சு. எனக்கு வேற ஒருத்தர் சப்ஜெக்ட் சொல்லும் போதும் இந்த மாதிரி ஒரு டைட்டில் சொன்னார். சார் அதை சொல்லாலும் என்ன அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இல்லை சார் இது நான் 4 வருஷம் என் கம்பெனி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றாரு. நல்ல டைட்டில், ஓகே சூப்பர். நாங்கள் எடுத்துட்டாங்க. எடுத்து வந்து போய் சொன்னது மாதிரி இல்லாமல் அப்படியே ஸ்கிரீனில் அழகாக டைட்டில் எடுத்தார். இந்த படத்தினுடைய கதையை வந்து ரயில் இன்ஜின் டைரக்டர். அந்த ரயிலில் ஃபஸ்ட்டு ஏசி, செகண்ட் ஏசி, தேர்டு ஏசி, செகண்ட் கிளாஸு, ஹேண்டிகிராஃப்ட்னு ஒரு பொட்டி, லேடிஸுக்கு பொட்டி, அண்டர்சர் பொட்டிங்க மாதிரி எல்லா பொட்டியும் இணைச்சு அழகாக இழுத்து கொண்டு ஒரு படமாக கொண்டு கொடுத்துறாரு ராஜேஷ் அவர். அவன் நான் பாராட்டுறேன். ஒவ்வொரு கேரக்டர் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட ரொம்ப நான் ரொம்ப ஒரு ஒரு என்ன தெரியாமல் இருந்தது. கதை சொல்லி முடிச்சோன்னு நான் உங்களுக்கு கை கொடுத்தேன் டைரக்டருக்கும் அவன் கதாசிரியர் இருக்கும். ஏன் கை கொடுத்தேன்னா அந்த சொன்ன உடனே நான் கை கொடுத்தது சூப்பர் கதை இன்ட்ரோல் வரைக்கும் நான் சந்தோஷமாக கை கொடுத்த கேளுங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்தில் எனக்கு ஜோடி இல்லை. ஏன் தெரியுமா, இது காலகட்டம், இப்போ வேண்டாம் அதல்ல. ஜோடியில் ஆடி போகிறது போது நான் கேட்கவும் இல்லை, அவங்க போகிற அருமையான மேட்டர், ரொம்ப தேங்க்ஸு. ஜோடி இல்லை, ஆனால் எனக்கு ஜோடி கொடுத்துருக்கீங்க. லெஃப்டில் ராதாரவன், லெஃப்டில் பாஸ்கர், போதும் நம்மளுக்கு தாங்கி போகிற தூணை இருப்பாங்கன்னு நினச்சி கரெக்டாக அதை டைரக்ட் ஹேண்டில் பண்ணி கொண்டு விட்டார். ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு குறைபாடு மனசு இருந்தது, போகுது ஓகே அப்படின்னு. என்ன மனசில் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அது அண்ணன் ராஜான்னு இருந்தாலும் இளையராஜன் நடக்கும். ரொம்ப நாளாக எனக்கு போக முடியல. ஏன்னா பட்ஜெட்டு அப்படியே போக முடியல. ஆனால் ஒரு ஸ்டேஜில் டைரக்டர் ப்ரொடியூசர் சொல்லி இளையராஜன் இப்போ இருக்கும். ஐயோ சார் இப்போடா கேட்பீங்க சார், ரொம்ப வருஷம் ஆச்சு சார். அண்ணன் படம் 2000 பண்ணது சார், 23 வருஷம் ஆச்சு. உடனே கூட்டிட்டு ஓடணும் ராஜான்ட்டேன். ஆனால் அந்த படத்தில் வந்து பாட்டு இல்லை, அதனால தான் நான் அவங்கள ப்ரெஸ் பண்ணல. ஒரு சீக்வன்ஸே இருக்கும். பட் அதை அண்ணன்ட்ட கேட்டேன்னா அண்ணன் அழகாக சொன்னார். ராஜா அண்ணன், ஏய் நீயும் நானும் சேர்ந்தா ஆடியன்ஸ் பாட்டு எதிர்பார்ப்பான், நீ பாட்டே இல்லாமல் படம் கொண்டாந்துருக்கீங்க. இல்லைண்ணே யாருமே வரலண்ணே, இவங்க தான் வந்தாங்க, பண்ணி கொடுத்துருக்கேண்ணே, பண்ணி கொடுத்துருக்கேன். அழகாக ஒரு பாட்டு போட்டார் சார். நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு உலக அளவில் ஒரு இசை விஞ்ஞானி 1007 படங்கள் நினைக்கிறேன், இன்னைக்கு இல்லை எந்த ஜென்ரேஷன் போதோடைய பாட்டு போட்டவர் அவர் வந்து சார் பேசி முடிச்சோன்னு டைரக்டர் சொல்கிறாரு நான் 10% முடிச்சு வந்தாச்சு. திடீர் எந்த விதமான கமிட்மெண்ட்ஸுக்கு பண்ணலாம், எதுவும் பண்ணல சார். ராஜன் சொன்ன வார்த்தை மேனேஜர் ஸ்ரீராம் சார் பேசுகிறாரு கிட்ட, அண்ணே உங்கள் ரீலில் எடுத்து உடனே அனுப்புங்க, ரீல் கடி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்ல கடி பிடிச்சிருக்காங்க. என்ன சார் ராஜன் சொன்ன வார்த்தை இன்றைக்கி வந்து எங்கேயும் பார்க்க முடியாது. நான் பார்த்துருக்கேன், பிஸியான கரகாட்டக்காரன் பாட்டுக்காரன் அவர் அண்ணன் பார்த்துருக்கேன். அவர் பாருங்க என்ன ஒரு உணர்வு அன்பு இருந்தால் அந்த மண் வாசி விடுறது. ராமராஜன் போடுறது மேனேஜர் பேசுகிறாரு, மேனேஜர் சொல்கிறாரு நீ உடனே ரீல் அனுப்புங்க, ரீல் கடி ஸ்டார்ட் பண்ணுறா சார். எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, ரீல் கடி ஆரம்பிச்சார். அட்வான்ஸ் வாங்கலாம், அதான் சொல்கிறேன். இதுவுமே வாங்கலாம், அட்வான்ஸ் வாங்கலாம், ஒன்றுமே பேசலை சார். ரீல் அனுப்புன்ட்டார் சார். போட்டுட்டு அவர் தூங்கும்போது அப்புறம் நான் போகும்போது ஒரு நாள் என் உள்ள வான்னு கூப்பிட்டு போய் பாரு அப்படின்னாரு. அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு சார் மியூசிக் போட்டிருப்பாரு. ஏன்னா கரகாட்டக்காரனுக்கு போடுறப்போ மியூசிக் அது இங்கிலீஷ் போடுற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். நான் இங்கே வான்னு பாட்டை காமிச்சார். ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா சார், உணர்வுபூர்வமாக படங்கள், வசனங்கள், ஃபைட்டுகள் இதுக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஆனால் திரைப்படத்தில் வந்து ஒன்ஸ் மோர் கேட்குறதும் ரிப்புடேஷன் ஆடியன்ஸும் வருவது சாங்குக்கு மட்டும்தான் வரும். அந்த அருமையான பாடலை கொடுத்த ராஜான் அவர்கள் அழகாக பண்ணியிருக்கிறார். அவரே ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கி அந்த இடத்துல ஒரு பாட்டை வைக்க சொல்லி கிளைமாஸ் அருமையான சிவர், அவர் அருமையான பாடகர், அவர் மலையாள மியூசிக் சூப்பராக படிக்கிறார். அண்ணன் டிஎம்எஸ் அவர் மாதிரி சேஜிதாஸ் மாதிரி அழகாக படிக்குது. ஒரு நல்ல படம். உண்மையிலே எனக்கு என்ன ஒரு நல்ல படத்தை நடிச்ச பரவாயில்ல. எனக்கு வந்து ஒரு உணர்வை வந்து எனக்கு தனி எல்லாரும் எழுதிங்க சார், அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். திருப்பி 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 நீங்கள் கதாநாயகனை தான் நடிப்பாராம், ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணுவாராம், ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணுவாங்க சொல்லி 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 அவங்க ஹீரோவை தான் வந்து புக் பண்ணாங்க. இல்லைன்னா வேறு கறி போட்டிருப்பாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறான், பாயில் வர்ற மீதில் போயிடுறேன், ஓகே. அப்புறம் கிளைமாஸ் என்ட்ரி ஆகிருக்கீங்க, அப்புறம் இன்ட்ரோ என்ட்ரி ஆகி இப்படிலாம் வருது. நான் கணக்கு பார்க்கணும்னா நம்ம ரசிகர் தான் சொல்லுவான். அவங்க அப்போ நீ சும்மா இருக்கலாமே, ஏன் போய் நடிச்சதில்ல, அதான் சொல்லி உரிமையோட கேரக்டர்லாம் பண்ணாத, ஹீரோ தான் ஆக்ட் பண்ணணும். உரிமையோடு சொல்கிறேன், என் தம்பி மாதிரி. இந்த படத்தில் ஒரு ஜோடி இல்லாமல் ஆக்ட் பண்ணுறேன்னு கேட்கான். இல்லை தம்பி அடுத்த படத்தில் போய் கதை அப்படி.
ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஒரு அற்புதமான படத்தில் நடித்த பெருமை எனக்கு சந்தோஷம்.